உங்க எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வி, ஏன் நாணயம்க்கு அப்புறம் இந்த ஒரு கேப் விழுந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். ஆனா, அது அமைஞ்ச கேப்புங்கிறத விட நானே அமைச்சுக்கிட்ட ஒரு கேப் தான். ஆனா, நாணயம் படம் நானும் சக்தியும் சேர்ந்து பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு திரும்ப ஹீரோவா ஒரு பிரேக் கிடைக்கணும் அப்படின்னா வந்து, அ கிளீஷேவா இருக்கிற எந்த விஷயம் பண்ணாலுமே வந்து வொர்க் அவுட் ஆகுதுன்னு எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு வந்து ஸ்கிரிப்டே நல்லா இருந்தாலும் கூட, அதில வந்து ஹீரோவ தாண்டி அந்த ஸ்கிரிப்ட்ட தாண்டி ஏதோ ஒரு புது எலிமெண்ட் தேவைப்பட்டது. ஸோ அந்த வகையில நெறைய ஸ்கிரிப்ட்ஸ் கேட்டேன். எதுவுமே வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடா அமையல. ஸோ சக்தி வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதாவது நாணயம் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து நாங்க 2 பேரும் டெய்லியும் ஃபோன்ல பேசிக்குவோம். கிட்டத்தட்ட வந்து எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் டைவர்ஸ் வர அளவுக்கு நானும் அவரும் நடுராத்திரியெல்லாம் ஃபோன்ல பேசியிருக்கோம். அதில அப்பப்போ கொஞ்சம் சினிமா பத்தியும் பேசுவோம். ஸோ அந்த வகையில வந்து 2 பேருக்குமே அந்த பேஷன் இருந்தது. டிஃபரெண்ட்டா ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த டைம்ல வந்து வ ஒரு ஸ்கிரிப்ட் ஒண்ணு பண்ணாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்கிரிப்ட் பண்ணிடலான்னு டிசைட் பண்ணும்போது, அதே டைப்ல அந்த வருஷத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ நடிச்ச ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. ஐ மீன் ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்றதை விட, நெறையா ப்ராப்ளம்ஸ ஃபேஸ் பண்ணி கொஞ்சம் டிலே ஆயி ரிலீஸ் ஆச்சு. ஸோ, அதனால வந்து அந்த விஷயத்த தொட்டோம்னா வந்து டெஃபினட்டா அத ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி எங்களுக்கு இருக்காதுன்னு தோணுச்சு. ஸோ, அத ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ, எந்த மாரி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, அ நான் வந்து பேசிக்கா எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு நாயகனா ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் படிக்கிறப்பலாம் வந்து, "நீ நல்லா படிச்சேன்னா உனக்கு நாய் வாங்கி தரேன், நாய் வாங்கி தரேன்னு" சொல்லி ஒவ்வொரு வருஷம் ஒரு குட்டி நாய் வாங்கி குடுப்பாங்க எங்க அம்மா. ஸோ, அந்த வகையில வந்து எனக்கு நாய்னா ரொம்ப பிடிக்கும். நாய் சம்மந்தப்பட்ட நெறையா படங்கள் ஹாலிவுட்ல வந்திருக்கு. அந்த மாரி ஒரு படம் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருந்தது. ஸோ சக்தி கிட்ட நான் சொன்னேன். "இந்த மாரி ஒண்ணு பண்ணா நல்லா இருக்குமா?" அப்படிங்கிற மாரி சும்மா டிஸ்கஸ் பண்ணேன். சக்திக்கும் வந்து ஆஸ் இட் இஸே அவர் வந்து ஒரு ஒரு ஸ்டோரி ஒண்ணு வச்சிருந்தாரு. டாக்க வந்து கூட வச்சு டிராவல் பண்ற மாரி. ஸோ அவருக்கும் அந்த ஐடியா புடிச்சிருந்ததுனால வந்து, இந்த ஒரு கான்செப்ட் வந்து எடுத்துக்கிட்டு நாங்க வொர்க் பண்ணோம். அ ஒரே வாரத்தில வந்து எனக்கு வந்து லைன் சொன்னாரு. லைன் கேட்டதுமே ரொம்ப புடிச்சிருந்தது. இத வந்து டெஃபினட்டா நம்மளே புரொடியூஸ் பண்ணிடணும் அப்படின்னு டிசைட் பண்ணி, உடனே ஆஃபீஸ்லாம் போட்டு டிஸ்கஷன்ல உட்காந்துட்டோம். ஆ சரி ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா வந்துட்டு இருந்தது. இப்போ முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஒரு நாய் ஒண்ணு தேடி புடிக்கணும். ஏன்னா, இந்த படத்த பொறுத்தவரைக்கும் நான் ஹீரோங்கிறத விட, இதில வந்து நாய்க்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. ஸோ எங்க நாய கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு எனக்கு நெறையா நாய் வளர்த்துற அந்த சர்க்கிள்ல வந்து நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இன்ஃபாக்ட் என்ன ஸ்கூல்லலாம் வந்து என்ன நாய் சிபின்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு எனக்கு அந்த சர்க்கிள்ல வந்து நெறைய பேர் தெரியும். ஸோ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்னு கொஞ்சம் தெனாவட்டா இருந்துட்டேன். பட் ஆனா ஸ்கிரிப்ட் ஆல்மோஸ்ட் முடியிற ஸ்டேஜ் வரும்போது எங்களுக்கு ஒரு ட்ரெயின்டு டாக் கிடைக்கல. நெறைய பக்கம் பார்த்தோம். பட் என்னன்னா, நம்ம ஊர்ல ட்ரெயின்டு டாக்ஸே இல்லன்னு சொல்ல வரல. பட் எங்க கதையில வந்து நெறைய ஆக்ஷன் சீக்வென்சஸ் இருந்தது. அதுக்கு தகுந்த ஒரு நாய் வந்து இங்க கிடைக்கல. இன்ஃபாக்ட் தமிழ்நாடு ஃபுல்லா தேடினோம். சவுத் இந்தியால ஹைதராபாத், பெங்களூர், கேரளா எல்லா பக்கமும் தேடி ஒரு படி போயி டெல்லி, பாம்பேலாம் போயி ஆக்சுவலா இப்ப அக்ஷய் குமார் சார் ஒரு படம் பண்ணாரு. என்டர்டெயின்மென்ட்ன்னு ஒரு படம். அதுல நடிச்ச நாய கூட நாங்க வந்து போய் பார்த்தோம். நல்லா தான் பண்ணுச்சு. பட் ஆக்ஷனுக்கு செட் ஆகல. இங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருந்த டாக்ஸும் வந்து எல்லாமே வந்து வசதியான வீட்ல வளர்ந்த நாய்கனால, விஐபி படத்துல வர அந்த அமுல் பேபி டயலாக் மாரி ஃப்ரிட்ஜ்ல வச்ச ஆப்பிளா தான் எல்லா நாயுமே இருந்தது. ஸோ ஃபைனலா என்ன பண்ணோம்னா, Facebook, Twitterலலாம் வந்து ஒரு ஒரு போஸ்ட் போட்டேன். இந்த மாரி இந்த கதைக்கு வந்து ஒரு ட்ரெயின்டு டாக் ஒண்ணு தேவைப்படுது. யாராகிட்ட இருந்தா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ வந்து அத எடிட்டர் ஐ மீன் சாரி டைரக்டர் வெங்கட் பிரபு சார் வந்து அத ரீட்வீட் பண்ணாரு. Twitterல நான் போட்ட ஒரு ட்வீட்ட வந்து வெங்கட் பிரபு சார் வந்து ரீட்வீட் பண்ணாரு. அத ஒருத்தர் பார்த்துட்டு ஒரு பெங்களூர்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய டாக் ஃபுட் கம்பெனியோட ஒரு மார்க்கெட்டிங் ஹெட் கோகுல்ன்னு சொல்லிட்டு என்ன கான்டாக்ட் பண்ணாரு. கான்டாக்ட் பண்ணி, "நீங்க தேடுற மாரி ஒரு நாய் வந்து பெங்களூர்ல மட்டும் தான் இருக்கு. அங்க வந்து ஸ்டெல்த் பாஸ் அப்படின்னு ஒரு டாக் ட்ரெய்னிங் ஸ்கூல் இருக்கு. அங்க வந்து மசூத் சார் தான் அத வந்து வச்சிருக்கு. மிஸ்டர் மசூத்ன்னு ஒருத்தர் வந்து அத ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஏகப்பட்ட டாக்ஸ் இருக்கு. மிலிட்டரிக்கு, சிஆர்பிஎஃப்க்குலாம் ட்ரெயின் பண்றாரு. நீங்க அங்க போய் பாருங்க" அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஸோ அவர போய் கான்டாக்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட்டு சினிமாக்கெல்லாம் நாய் தரமாட்டேன். எனக்கு வந்து பாலிவுட்டுக்கே வந்து நெறையா இதெல்லாம் ஆஃபர்ஸ்லாம் வந்தது. பட் நீங்க நாய வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? நீங்க ஜஸ்ட் வந்து போகும் அவ்வளோதானே இருக்க போகுது அப்படிங்கிற மாரி ஃபீல் பண்ணாரு. பட் அவர்ட்ட இந்த லைன சொன்னோம். லைன சொன்னதும் அவர் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாரு. ஸோ உடனே வந்து பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஸோ அங்க எந்த டாக்க சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது, அங்க ஒரு 30, 40 நாய் இருந்தது. எல்லாமே வந்து பயங்கரம் ஃபெரோஷியஸ். அதாவது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல அது வந்து ஏதாவது அசம்பாவிதம் ஆச்சுன்னா வந்து யாரா ஆளையே காலி பண்ற அளவுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அவரு ரெஃபர் பண்ணது தான் இந்த ஈதோங்கிற டாக். இது வந்து அவரோட டாட்டரோட ஒரு பெர்சனல் பெட் இது. ஆ இது வந்து அங்க இருக்கிறதுலே கொஞ்சம் சாதுவான நாய். சினிமாக்கு வந்து இது சூட் ஆகும் அப்படிங்கிற மாரி சொன்னாரு. அதோட ட்ரெய்னர் வந்து நம்ம இசாக் பாய். அவர ரெஃபர் பண்ணாங்க. அவரோட
அவங்க ஸ்கூல்ல இருந்த மெயின் ட்ரெய்னர் வந்து இசாக் சார் தான். ஈவன் தோ அதுக்கு மிலிட்டரி ட்ரெய்னிங் இருந்தாலும் எங்களுக்கு சினிமாக்கு தேவைப்பட்ட ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் அதுக்கு சொல்லிக் குடுக்க வேண்டியது இருந்தது. யூசுவலா 1 இயர் ஆகும். ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு நாய்க்கு சொல்லிக் குடுக்கணும்னா. அதெல்லாம் வந்து இவரு ஒரே வாரத்துல பண்ணி குடுத்துட்டாரு. ஸோ அப்படிதான் வந்து எங்க ஹீரோ கிடைச்சாரு எங்களுக்கு. ஸோ அ ஷூட்டிங்லாம் ரொம்ப நல்லபடியா போச்சு. ஃபர்ஸ்ட் வீக்லாம் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போகும்போது ரொம்ப நானும் நாயும் ரொம்ப க்ளோஸா இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் ஷூட் பண்ணும்போது நெறைய கடிலாம் வாங்கிட்டேன். ஏன்னா அது ஆல்ரெடி வந்து அந்த ஆக்ஷனுக்குலாம் ட்ரெயின் பண்ண ஒரு டாகுங்கிறதுனால, டைரக்டர் வந்து கேமரால ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்டின்னா போதும் அவ்வளோதான் வந்து கடிச்சிரும். இப்ப மறந்துருச்சு. தூங்கிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறனால. ஸோ அந்த மாரி ஆயி ஒரு 12, 13 கடிலாம் வாங்கிட்டேன். அப்போலாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. நாய் கடிலாம் வாங்கி ஒரு படம் பண்ணுமா அப்படின்னு. ஆனா இன்னைக்கு படத்தோட அவுட்கம் பார்க்கும்போது, இன்னொரு 10 கடி சேர்த்து வாங்கிறதாலும் தப்பு இல்லைங்கிற மாரி தோணுச்சு. அவ்வளோ நல்லா வந்திருக்கு. ஸோ அதுக்கு தேங்க்ஸ் டூ இஷாக் பாய், மசூத் சார் அண்ட் ஈதோ கோஆப்பரேட் பண்ணி எங்களுக்கு பண்ணி குடுத்ததுக்கு. அண்ட் படத்தோட என்டையர் டீம் தரன் சாரோட மியூசிக்கா இருக்கட்டும். ஏன்னா இந்த படத்துல வந்து ஆர்ஆருக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் இருந்தது. நாட் ஒன்லி சாங்ஸ் வந்து இந்த படத்துல ஒரு 3 சாங். மதன் கார்கே சாரோட லிரிக்ஸ்ல வந்து 2 சாங் டாகி ஸ்டைல்ங்கிற சாங்கும், என் நெஞ்சில் ஏறினாய்ங்கிற சாங்கும் வந்து அதை பத்தி நிறைய பேசிட்டாங்க. நீங்களும் சாங்கை பார்த்துருப்பீங்க. ரொம்ப சூப்பர்பா வந்திருக்கு. கானா பாலா சார் தான் அந்த டாகி ஸ்டைல் சாங் பாடியிருந்தாரு. அண்ட் நரேஷ் ஐயர் தான் என் நெஞ்சில் சாங் பாடியிருந்தாரு. இன்னொரு சாங் இருக்கு. அது வந்து யுகபாரதி சாரோட லிரிக்ஸ்ல ஓயாதே அப்படிங்கிற ஒரு சாங். அதுவும் வந்து ஒரு மோட்டிவேஷனல் சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நிசார் பாய் கேமராமேன் முதல் தடவையா என்னை வந்து ஒருத்தர் ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் எடிட்டர் பிரவீன் சார். நாயை வச்சு ஒரு படம் பண்ணும்போது வந்து நிறையா விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். லைக் சம்டைம்ஸ் கேமரா ஓட விட்டுருவோம். நாய் வந்து சில விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணும். ஸோ நிறையா ஃபுட்டேஜ் வந்து நாங்கள் அவருக்கு கொடுத்தோம். ஸோ அதெல்லாம் வந்து உட்காந்து ட்ரிம் பண்ணி பண்ணது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ பிரவீன் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் கணேஷ், அப்புறம் கொரியோகிராஃபி வந்து தினேஷ் மாஸ்டர் தான் பண்ணியிருக்கு டாகி ஸ்டைல் சாங். அவருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். அருந்ததி, நீங்கள் வந்து ட்ரெய்லரில் சாங்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து நாங்கள் நாய்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருப்போம். அதனால ஹீரோயினுக்கு இதில் இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு யாரும் நினைக்க வேண்டாம். அவங்களோட ரோல் வந்து ஒரு மிகப்பெரிய ரோல். படத்தோட ஒரு கருவே வந்து அவங்கள வச்சு தான் வந்து ட்ராவல் ஆகுது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நிறையா ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. அவங்க எடுத்த ரிஸ்க் என்னங்கிறத நான் இப்போ நான் சொல்ல முடியாது. ஏன்னா சொன்னேன்னா வந்து கதை வந்து வெளியில் வந்துடும். பட் அந்தளவுக்கு அவங்க கோஆப்ரேட் பண்ணி பண்ணியிருக்காங்க. பாலாஜி ஸ்பாட்டில் வந்து எப்போவுமே வந்து எங்களுக்கு ஒரு என்கரேஜிங்காக இருந்தது வந்து பாலாஜி தான். சம்டைம்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பாலாஜி கூட உட்காந்து பேசிகிட்டு வந்து அவ்வளோ பெப்பியாக இருக்கும். அண்ட் வெங்கட் சுந்தர், மயில்சாமி சார், மனோபாலா சார் எல்லாருமே வந்து அவங்களோட சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சக்திக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படம், ஒரு எந்த ஒரு படம் நடந்தாலுமே வந்து அந்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் வந்து ஒரு படம் முடிகிற சமயத்தில் ஒரு சின்ன ஒரு உரசல் டெஃபினட்டாக வரும். அதுவும் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது வந்து யூஸ்வலாக அது வந்து ரொம்ப ஒரு டெலிகேட்டான ஒரு சிச்சுவேஷன். பட் இருந்தாலும் வந்து பாலாஜி சொன்ன மாதிரி அந்த கதைக்கு மட்டும் நாணயமாக இல்லாமல் ப்ரொடியூசருக்கும் நாணயமாக இருந்து பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ சக்திக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். படம் வந்து நாங்கள் சொல்கிறத விட படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. படத்தை வந்து காஸ்மோ சிவா சார் இப்போ சமீபத்தில் கத்தி, துப்பாக்கி, நண்பன் ஆகிய படங்களெல்லாம் வந்து சில ஏரியாஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணவர். அவர் முதல் தடவையாக ஒரு ஃபுல் படத்தை வந்து அக்வயர் பண்ணியிருக்காரு. என்னோட படங்களில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 200 ஸ்க்ரீன்ஸுக்கு மேலே ஒரு பெரிய ஹீரோவுக்கு நிகராக இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் எல்லாருமே வந்து இது வரைக்கும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ஒரு கேப்புக்கு அப்புறம் வரேன். ஸோ இது நல்லபடியாக நீங்கள் கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்து ஒரு வெற்றி படமாக்குவீங்கன்னு நம்புகிறேன்.